இனி லட்சியங்களை அடைய லட்சங்கள் தேவையில்லை. HiQ Genieயின் நீட் கிராஷ் கோர்ஸ் ரூபாய் 1999 மட்டுமே. For admissions, contact HiQ Genie. ஆனால் அது கலைஞர் உரிமை தொகை, மகளிர் உரிமை தொகை, அதையும் நிறுத்த முடியாது. அதே மாதிரி பேருந்தில் பயணம் செய்வதற்கு மகளிருக்கு கட்டணம் இல்லா பயணங்கள் இருக்கு. ஏன் இதெல்லாம் நிறுத்த முடியாது இல்லையா? அதெல்லாம் தொடர்ந்து செஞ்சு தானே ஆகணும். அது ஒரு கட்டத்தில் நின்றுவிடும். அது யார் நிறுத்துவாங்கங்கிறது தெரியாது. ஏன்னா இது வந்து தொடர்ந்து பயணிக்க முடியாது. ஒரு அன்பாப்புலர் ஆகிடும். இப்போ இதே கட்சியோ இல்லை வேறு கட்சியோ அடுத்தது ஆட்சி அமைத்துனா அவங்களால உடனடியாக நிறுத்த முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு அதிருப்தியை மக்களிடம் ஏற்படுத்தும். அதை நிறுத்திட்டு ஒரு அரசாங்கம் ஆட்சிக்கு வர முடியாது. அதான் இது வந்து ஒரு புலிவால் கதையாக தான் இருக்கும். இதை வந்து அவர்கள் பிடித்து விட்டார்கள், அதை விடவும் முடியாது. அந்த மாதிரி மகளிர் உரிமை தொகை கொடுக்குறாங்க, அதை என்னைக்கு ஒரு நாள் நிறுத்திடுவாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியே மக்களுக்கு ரொம்ப எதிர்மறையான செய்தியாயிடும். Again Tamil has the highest viewership in India, USA, UK, Dubai, UAE, Saudi, Malaysia, Singapore, Norway, Sweden, Switzerland and Denmark. Join us and take your business to the world. வணக்கம் ஆகாய் நண்பர்களே. தமிழக பட்ஜெட் எதை காட்டுகிறது? தேர்தலுக்கான தயாரிப்பா? இதை பற்றி பேசுவதற்காக நிதி ஆலோசகர் திரு கோபாலகிருஷ்ணன் இங்கே வந்திருக்கிறார். வணக்கம் திரு கோபாலகிருஷ்ணன். வணக்கம். தமிழக பட்ஜெட் அண்மையில் என்ன உண்மையில் எதற்காக எதை விவரிக்கிறது? தேர்தலுக்கான பட்ஜெட்டா? கண்டிப்பாக. அதாவது தேர்தலுக்கு முன்பு வரக்கூடிய பட்ஜெட், அது வந்து மாநில பட்ஜெட்டாக இருந்தாலும் சரி, மத்திய பட்ஜெட்டாக இருந்தாலும், தேர்தலுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு பட்ஜெட்டில் நிச்சயமாக ஒரு தேர்தல் அரசியல் கலப்பு இருக்கும். தேர்தலுக்கு முந்தைய முழு பட்ஜெட் அதற்கு உண்டான கலப்பு இருக்கும். அது அவர்களுடைய உரிமை. ஏன்னா பட்ஜெட் தயாரிப்பு அப்படிங்கிறது அந்தந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கங்களுடைய ப்ரெரோகேட்டிவ். அவங்க எதை இன்க்ளூட் பண்ணணும், எதை விடணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுடைய தீர்மானம். பட் இந்த பட்ஜெட் பொறுத்தளவில் கடைசி இந்த அரசுக்கு வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு கடைசியான பட்ஜெட். அடுத்த ஆண்டு இடைக்கால பட்ஜெட்டும் அதற்கு பிறகு ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு முழு பட்ஜெட்டும் வரும். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இது ஒரு எல்லா தரப்பினரையும் ஒரு ஸ்ப்ரெட் அவுட்டாக இருக்கிறதா பார்க்க முடியுது. குறிப்பிட்ட ஒரு சாராரோ இல்லை குறிப்பிட்ட ஒரு செக்மெண்ட் இல்லாமல் எல்லா துறையினரும் அப்படியே மேலோட்டமாக ஒரு ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி அப்படி இருக்கக்கூடிய பட்ஜெட்டாக தான் அது அந்த ப்ரப்போசல்ஸ் பார்த்தா அந்த மாதிரி தான் தெரியுது. அனைத்து தரப்பினரையும் ஒரு மாதிரி உள்ளடக்கிய ஒரு பட்ஜெட்டாக பார்க்க முடியுது. அனைத்து தரப்பு, முக்கியமாக அரசு ஊழியர்கள், அவங்க கொரோனா காலத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விடுப்பை ஈட்டு அது திரும்ப கொடுக்குறதா சொல்கிறாங்க. ஏர்ன் லீவுக்கான காம்பன்சேஷன் அது அரசு ஊழியர்கள் ரொம்ப அதிருப்தியில் இருக்காங்க. முக்கியமாக உங்களை எதிர்கட்சி ஆக்கிடுவோம் அப்படின்னு மிரட்டுறாங்க. அவங்கள இதை திருப்திப்படுத்துமா? அதான் அது வந்து இப்போ அவங்க பழைய பென்ஷன் திட்டம் ரொம்ப வருஷமாக இந்த ஆட்சி மாற்றத்துக்கும் அது ஒரு முக்கியமான அவர்களுடைய ப்ராமிஸ் இருந்தது. பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வருவோம் அப்படிங்கிறது. அது சாத்தியமில்லை, நிதி நெருக்கடினால அது சாத்தியமில்லை. அப்படிங்கிறதுனால இது ஒரு சின்ன ஒரு கிஃப்டாக, பெரிய கிஃப்ட்டுக்கு பதிலாக ஒரு சின்ன கிஃப்டாக இது கொடுக்கப்பட்டிருக்கு. பட் அதை அந்த அளவுக்கு திருப்திப்படுத்துமாங்கிறது தெரியாது. ஏன்னா அது வந்து அவர்களுடைய டிமாண்ட் வந்து புதிய பென்ஷன் திட்டம் வேண்டாம், பழைய பென்ஷன் திட்டம் வேணும் அப்படிங்கிற அந்த குரல் இருந்து கொண்டு தான் இருக்குது. ஏன்னா அது ஒரு பெரிய செக்மெண்ட். அதாவது தேர்தல் அரசியல் பொறுத்தளவில் அரசாங்க ஊழியர்கள், அவர்களுடைய குடும்பங்கள், அவர்களுடைய உறவினர், சுற்றத்தார் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய செக்மெண்ட். அதனால் எந்த ஒரு அரசாங்கமும் அவங்கள வந்து அதிருப்திக்குள்ளாக்க மாட்டார்கள் அப்படிங்கிறது கடந்த காலங்களில் பார்த்தோம். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இது வந்து முழுமையாக திருப்தியாக இருக்காது. பட் வந்து நிதி நெருக்கடியும் ஒரு காரணம் தான். அது வந்து ப்ராக்டிக்கலி இப்போ இருக்கக்கூடிய எந்த மாநிலத்திற்குமே அந்த பழைய பென்ஷன் திட்டம் அப்படிங்கிறது நிதி சார்ந்த ஒரு கோணத்தில் பார்க்கும்போது அது ஒர்க்கபிளாக இருக்காது. ஏன்னா ஆண்டுக்கு ஆண்டு அவர்களுடைய பென்ஷனும் உயர்ந்து கொண்டிருக்கு. பென்ஷனர்ஸ் அவங்களுடைய சேலரி அண்ட் பென்ஷனர்ஸுடைய பென்ஷன் எல்லாமே உயர்ந்து கொண்டு தான் இருக்குது. அது ஒரு மிகப்பெரிய சவால் தான் எல்லா அரசாங்கங்களுக்கும். அது வந்து அவ்வளோ எளிதில் பூர்த்தி செய்ய முடியுமா அப்படிங்கிறது டவுட்ஃபுல் தான். ஆனால் நீங்கள் நிதி பிரச்சனை இருக்குன்னு சொன்னீங்க. ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் இருந்தபோது 3.5 லட்சம் கோடி, 5 லட்சம் கோடி எல்லாம் சொல்லிட்டு இப்போ கிட்டத்தட்ட 9 லட்சம் கோடி, இந்த அரசு முடியும் போது ஒரு 10 லட்சம் கோடியெல்லாம் தாண்டிருங்கிற மாதிரி நிலைமை இருக்குது. இந்த சுமையை அது எந்த அரசோ இல்லை அடுத்த ஆண்டு அமைகின்ற இதே கட்சியோட அரசோ இல்லை வேறு கட்சி அரசோ எதுவாக இருந்தாலும் எப்படி சமாளிப்பு? கடினம் தான். அதாவது அவங்க அந்த ஃபிஸ்கல் டெபிசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிதி பற்றாக்குறை அளவீடு கொடுத்துருக்காங்க. மத்திய அரசு வந்து ஃபினான்ஷியல் கமிஷன் மூலமாக ஒவ்வொரு மாநில அரசும் அவங்களுடைய ஜிடிபி, அவங்களுடைய பொருளாதாரத்தை குறித்த ஒரு அளவீடு இருக்குது. இதற்கு மேல் வந்து கடன் அதுலேயும் சில அது அந்த லூப் ஹோலை பயன்படுத்தி கொண்டு கடன் வாங்கக்கூடிய வேறு விதமான கடன்கள் வாங்கக்கூடிய
சந்தர்ப்பங்களையும் பார்க்குறோம். அதனால் ஒட்டுமொத்தமாக அரசாங்கங்கள் கடன் வாங்குவது குற்றம் தவறுன்னு சொல்ல முடியாது. பட் அந்த கடன் எதற்காக செலவிடப்படுகிறது அப்படிங்கிறது தான் கேள்வியே. இப்போ ஒரு அரசாங்கம் 100 ரூபாய் கடன் வாங்கினா எந்த அளவுக்கு வளர்ச்சி திட்டங்களுக்கு அது பயன்படுது, எந்த அளவுக்கு வந்து வளர்ச்சி தராத திட்டங்கள், இப்போ அந்த சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சமூக திட்டங்கள் வந்து நேரடியான வளர்ச்சியை பொருளாதாரத்துக்கு அளிக்காது. அவர்களுக்கு இண்டிவிஜுவலாக இருந்தாலும் பொருளாதாரத்துக்கு எந்த அளவுக்கு வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் மக்களுக்கான அந்த கடமை ஒரு சமூக கடமை ஒரு அரசாங்கத்துக்கு இருக்கு, பேலன்ஸ் பண்ணணும். அது அதாவது இந்தியாவை பொறுத்த அளவில் இந்தியா ஒரு கேபிட்டலிஸ்ட் எக்கானமி கிடையாது. அதாவது முழுக்க முழுக்க சந்தை சார்ந்த பொருளாதாரம் கிடையாது. 144 கோடி மக்கள் தொகை கொண்டதுனால சோஷியல் வெல்ஃபேர் அப்படிங்கிறதும் கேபிட்டலிசமும் 2 சக்கரமாக தான் ஒரு வண்டிக்கு பயணிக்கணும். ஆனால் அதை வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா இப்போ கேரளா போன்ற மாநிலங்கள்லாம் பார்க்கும்போது அங்கே நிதி நெருக்கடியால் அவங்களால அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல, டிலே ஆகுது, பல நாள் கழித்து தான் வருது, இஎம்ஐ அதுக்குள்ளே அவங்க எடுத்துடுறாங்கங்கிற கம்ப்ளைண்ட்லாம் வருது. கர்நாடகாவில் பார்த்தோம், 5 ப்ராமிசஸ் 5 வாக்குறுதிகளை கொடுத்து அவங்களால நிறைவேற்ற முடியல. எல்லா வரிகள்லையுமே உயர்த்த ஆரம்பிச்சிருக்காங்க. எங்கெல்லாம் பணத்தை வந்து மொபிலைஸ் பண்ணுமோ அங்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு சுமை ஒருத்தருக்கு வந்து பெனிஃபிட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த சுமை வந்து இன்னொருத்தர் தலையில் தான் போய் விழும். அரசாங்கம் அந்த சுமையை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்களுக்கு அந்த கடன் வாங்குவது ஒரு லிமிட் இருக்குது. கடன் வாங்க முடியலன்னா என்ன பண்ணுவாங்க, இன்னொரு சாராற்ற இருக்கக்கூடிய வரிகள் எல்லாம் உயர்த்த ஆரம்பிப்பாங்க. அதனால் தெர் இஸ் நோ ஃப்ரீ லஞ்ச். பொருளாதாரத்தை பொறுத்த அளவில் ஃப்ரீ லஞ்சுங்கிற கான்செப்ட் இல்லை. ஒன்றா அரசாங்கம் கடன் வாங்கி அந்த பெனிஃபிஷியரிஸு கொடுக்கணும் சமூக நல திட்டங்களுக்கு, இல்லைன்னா வரி இன்னொரு சாரார் மேலே வரியை சுமத்தி அந்த தொகையை அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணோம். அதனால் இது ஒரு சைக்கிள் மாதிரி தான் போய்கொண்டிருக்கு. ஆனால் அது கலைஞர் உரிமை தொகை, மகளிர் உரிமை தொகை, அதையும் நிறுத்த முடியாது. அதே மாதிரி பேருந்தில் பயணம் செய்வதற்கு மகளிருக்கு கட்டணம் இல்லா பயணங்கள் இருக்கு, இதெல்லாம் நிறுத்த முடியாது இல்லையா? அதெல்லாம் தொடர்ந்து செஞ்சு தானே ஆகணும். அது ஒரு கட்டத்தில் நின்றுவிடும். அது யார் நிறுத்துவாங்கங்கிறது தெரியாது. ஏன்னா இது வந்து தொடர்ந்து பயணிக்க முடியாது, ஒரு அன்பாப்புலர் ஆகிடும். இப்போ இதே கட்சியோ இல்லை வேறு கட்சியோ அடுத்தது ஆட்சி அமைத்துனா அவங்களால உடனடியாக நிறுத்த முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு அதிருப்தியை மக்களிடம் ஏற்படுத்தும். பட் நிதி சுமை அப்படிங்கிறது தொடர்ந்து இப்போ டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் நம்ம பார்க்குறோம், பல்லாயிரம் கோடி கடனில் இருக்கக்கூடிய சூழலில் வந்து இது போன்ற திட்டங்கள் வந்து சுமையை அதிகரித்து கொண்டிருக்கும். இருக்கக்கூடிய கட்டணம் உயரும். அதாவது சாதாரணமாக பயணம் பண்ணக்கூடியவர்களுடைய கட்டணம் உயரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒருத்தருக்கு கொடுக்கணும் அப்படின்னா இன்னொருத்தருந்து வாங்கி தான் கொடுக்க முடியும். அது அவங்களால மாநில அரசாங்களால் நோட்டை அச்சடிக்க முடியாது, இல்லை வேறு வகையில் அவங்க பணத்தை வந்து கடன் வாங்கி மட்டும்தான் கொடுக்க முடியும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச் இருக்கிறது தான் என்றைக்குமே நல்லது. அதைத்தான் ஈவன் சுப்ரீம் கோர்ட் கூட அதற்குண்டான சில அறிவுறுத்தல்கள் எல்லாம் அந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது அதெல்லாம் அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது ஃப்ரீபின்னா என்ன, வெல்ஃபேர்னா என்ன, அதெல்லாம் ஓரளவுக்கு டிஃபைன் பண்ணி மக்களுக்கு உண்மையாகவே பயன்படக்கூடிய திட்டங்கள் கொண்டு வருவது தான் ஒரு நல்ல அப்ரோச்சாக இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். ஆனால் மகளிர் உரிமை தொகை தொடரும் இல்லை, அதுக்கு தானே இப்போ நிதியை தொடரும். ஆனால் ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக அது இன்னும் குறைந்து நின்றுவிடும். அது எப்போங்கிறது சொல்ல, அடுத்த ஓராண்டில் நடக்குமா 3 ஆண்டில் நடக்குமாங்கிறது தெரியாது. நிறுத்திட்டு ஒரு அரசாங்கம் ஆட்சிக்கு வர முடியாது. அதான் இது வந்து ஒரு புலிவால் கதையாக தான் இருக்கும். இதை வந்து அவர்கள் பிடித்து விட்டார்கள், அதை விடவும் முடியாது. அந்த மாதிரி மற்றவங்களும் பிடிச்சிட்டாங்களே, டெல்லி தவறுதான். எந்த அரசாங்கம் அது பிஜேபியோ காங்கிரஸ், இப்போ அதான் எக்ஸாம்பிள் சொன்னேன், கர்நாடகாவில் வந்து அவங்க சாத்தியமில்லாத 5 வாக்குறுதிகளை கொடுத்து விட்டு அவங்க திணறிக்கும். 60,000 கோடி அவர்களுக்கு ஆண்டுக்கு தேவைப்படுது. அந்த 5 திட்டங்களுக்கு மட்டுமே 60,000 கோடி தேவைப்படுது. அவங்க என்ன பண்ண முடியும்? கடன் வாங்குவதற்கும் ஒரு எல்லை உண்டு, அதற்கு மேலே அவங்களால கடன் வாங்க முடியாது. அப்போ என்ன பண்ணுறாங்க, வரியில் அவங்க கையை வச்சு எல்லா வரிகளிலுமே உயர்ந்து கொண்டிருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இது தவறு தான். இந்த உரிமை தொகை அப்படிங்கிற கான்செப்ட் வந்து டெல்லியிலே அது இருந்துச்சு, தவறு தான். அது கொடுக்கக்கூடாது. இது வந்து தேர்தல் அரசியல் அப்படிங்கிறதுனால போட்டி போட்டுக்கொண்டு இது போன்ற திட்டங்கள் வருது. இது வந்து ஃபினான்ஷியலி அன்ஸ்டேபிள் தான். இது வந்து நிச்சயமாக நீண்ட காலத்துக்கு இது தொடர முடியாது. ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒன்றா அதை சுருக்கி விடுவார்கள், இல்லைன்னா படிப்படியாக அது வித்ட்ரா பண்ணக்கூடிய ஒரு சூழல் பார்க்கலாம். நம்ம இதிலே பார்க்கலாம். ஏன்னா எவ்வளோ நாள் வந்து இது என்ன ப்ராப்ளம்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 100 ரூபாய் ஒரு அரசாங்கம் கடன் வாங்கினா
அதை வந்து பெரும்பாலும் வளர்ச்சி திட்டங்களுக்கு போகும்போது தான் அது வந்து பொருளாதாரத்தில் நமக்கு தாக்கத்தை பாசிட்டிவாக ஏற்படுத்தும். நம்ம இது போன்ற சில பென்ஷன் கொடுக்கறது, சேலரிஸ், கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் சேலரிஸ் கொடுக்கறது, இல்லை வாங்கிய வட்டிக்கு திரும்பியும் கட்டுறது, கடன் வாங்கி கட்டுறது, இது போன்ற திட்டங்கள், அதாவது ஃப்ரீபீஸ், இது போன்ற திட்டங்கள் கொடுக்கும்பொழுது நமக்கு அந்த வளர்ச்சி திட்டங்களால் செலவு பண்ணுறதுக்கு பணம் இருக்காது. அப்போ தான் அந்த தடுமாற்றம் ஏற்படும். வரி வருவாய் குறைய ஆரம்பிக்கும், வேறு திருப்பியும் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். இது ஒரு விஷய சைக்கிளாக சென்றடையும். அதுதான் தவறு. அந்த மாதிரி தான் பண்ணக்கூடாது. ஆனால் மகளிர் உரிமை தொகை கொடுக்குறாங்க, அதை என்றைக்கு ஒரு நாள் நிறுத்திடுவாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியே மக்களுக்கு ரொம்ப எதிர்மறையான செய்தியாயிடும். இல்லை, முடியாது. ஒரு ப்ராக்டிக்கலி அதை கண்டினியூ பண்ண ஒரு கட்டத்திற்கு பிறகு முடியாது. அதான் சொல்கிறேன். அது வந்து ஆனால் மக்களுக்கு அது பெண்களுக்கு அது பயனளிக்குது இல்லையா? அவங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் கிடைக்குது, பஸ்ஸில் போனால் டிக்கெட் வாங்க வேண்டாம் அப்படிங்கிறதுமே அவங்க குடும்பத்துக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 2000 ரூபாய் மிச்சமாகுது இல்லை? அதாவது இது பெனிஃபிஷியரிஸ் அவர்களுடைய தகுதியின் அடிப்படையில் கிடைக்கும்போது சரியாக இருக்கும். இப்போ வந்து பெண்களுக்கு அந்த பயணச்சீட்டு, அந்த பஸ்ஸில் அப்படிங்கிறது வந்து எல்லோருக்குமே அது போய் சேருது. அதாவது ஒருத்தரால் டிக்கெட் கொடுத்து பணம் கொடுத்து டிக்கெட் வாங்கக்கூடியவருக்கும் அது இலவசமாக இருக்கிறதுனால தான் பிரச்சனையாக இருக்குது. அதுதான் பிரச்சனை. உண்மையான அந்த தேவை இருக்கிறவளுக்கு போகிறதுல தவறே இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய பொருளாதாரம், அது மாநில பொருளாதாரமோ இல்லை மத்திய பொருளாதாரமோ முழுக்க சந்தை பொருளாதாரம் கிடையாது. சோஷியல் வெல்ஃபேர் இருந்து கொண்டு தான் இருக்கும். அந்த அளவு எது அப்படிங்கிறத நம்ம ஓரளவுக்கு நம்மளே தீர்மானம் பண்ணிக்கணும். ரொம்ப சோஷியல் வெல்ஃபேரிஸ்டாக இருந்ததுன்னா கடன் சுமை அதிகரிக்கும், திருப்பியும் வரிகள் கூட வேண்டியிருக்கும், மக்களுக்கு அது திருப்பியும் பிரச்சனைகள் ஏற்படுத்தும். இந்த பணம் அப்படிங்கிறத அவங்க ஒன்றா கடன் வாங்கணும், இல்லை இருக்கக்கூடிய வரிகளை வந்து உயர்த்தி கொண்டு 2 வழி தான் இருக்குது அரசாங்கத்திற்கு. மத்திய அரசாவது பணம் நோட் அச்சடிக்கலாம். பட் மாநில அரசாங்கங்களுக்கு இருக்கக்கூடிய அவர்கள் உள்ளூர் வழியை உயர்த்தலாம், இல்லை கடன் வாங்கலாம், அந்த அளவீடுக்கு உட்பட்டு கடன் வாங்கலாம். வேறு வழியெல்லாம் அவங்களால வேறு வழியால் அவங்க பணம் சேர்க்க முடியாது இது போன்ற திட்டங்களுக்கு. கல்லூரி மாணவர்களுக்கு மீண்டும் லேப்டாப் நிறுத்தி வச்சது, அப்புறம் கொடுக்க முடியாமல் இருந்தது, 2 வருஷம் கழித்து மறுபடியும் கொடுக்குறது. அவங்க வேணும்னா லேப்டாப் வாங்கிக்கலாம், இல்லை வந்து அவங்க பேட் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற ஒரு திட்டம் இனி கல்லூரி மாணவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். அடுத்த வருஷம் ஒருவேளை அவங்க வந்து வாக்களிப்பதற்கு தகுதியானவர்கள் போது அது சார்பாக கண்டிப்பாக இருக்குது. இது வந்து தேர்தலுக்கு முன்பு இருக்கிற பட்ஜெட் அப்படிங்கிறதுனால எல்லா தரப்பினரையும் கூடுமான வரையில் அவங்க அரவணைத்து போகக்கூடிய ஒரு போக்கு காணப்படுது. அதில் கல்லூரி மாணவர்களும் ஒன்று. இப்போ கல்லூரி மாணவர்கள் கூட எல்லோருக்கும் வேணும்னு அவசியம் இல்லை. இப்போ வந்து இப்போ நல்ல வசதி வாய்ப்பு உள்ள கல்லூரி மாணவர்களுக்கோ, இல்லை ஒரு வீட்டில் இருவர் வேலைக்கு செல்லக்கூடிய கல்லூரி மாணவர்கள், இல்லை ஒரு நல்ல சம்பாத்தியம் உள்ள கல்லூரி மாணவர்களுக்கு இந்த திட்டம் தேவையில்லை. அதுலேயே உண்மையாகவே தேவை இருக்கக்கூடியவர்களை ஆராய்ந்து அந்த இன்கம் லெவல்ஸ் எல்லாம் பார்த்து ஒருவேளை வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொடுக்கும்போது நிச்சயமாக இது ஒரு நல்ல திட்டம் தான். இதை வந்து நம்ம ஃப்ரீபீன்னு ஒதுக்கிட முடியாது. ஏன்னா அவர்களுக்கு நிச்சயமாக இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜி வேர்ல்டில் வந்து மடிக்கணினியோ ஒரு டேப் இருக்கிறது அப்படிங்கிறது அத்தியாவசியம் ஆயிடுச்சு. பட் அந்த பயனாளிகளை கண்டு சரியாக அடையாளம் காண்பது தான் வந்து அரசாங்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய சவால். அது எல்லோருக்கும் போய் சேரும்போது அதனுடைய திட்டம் வந்து பயனுள்ளதாக மாறாது, நிதி சுமை அதிகரிக்கும். அந்த உண்மையான பயனாளிகள், தேவையுள்ள பயனாளிகளை கண்டறிந்து அவர்களுக்கு கொடுக்கும்போது மட்டும்தான் இந்த திட்டத்துடைய முழு சக்ஸஸ் இருக்கும். அதே நேரத்தில் இது போன்ற திட்டங்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி வரதுனால அந்த ஒரு விமர்சனமும் இருக்க தான் செய்யும். ஏன்னா இது எலெக்ஷன் ஓரியன்ட், அடுத்த ஆண்டு அவர்கள் 18 வயது வரும்போது ஓட்டளிப்பார்கள், அதெல்லாம் இவங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் அப்படிங்கிறதும் அது ஒரு வாதம் இருக்க தான் செய்யுது, இல்லைன்னு சொல்ல முடியாது. எஜுகேஷன் கல்விக்கான ஒதுக்கீடு அதிகப்படுத்தியிருக்காங்க. இது என்ன காரணம்? என்ன ஏற்கனவே உரிய தொகையை மத்திய அரசு விடுவிக்கவில்லை, முக்கியமாக தேசிய புதிய கல்விக் கொள்கை தொடர்பானது. இப்படி இருக்கும் பொழுது கல்விக்கான ஒதுக்கீடும் அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது. என்ன, எதில் அது போகும்? இல்லை, இப்போ அதுதான் இந்த பிஎம் ஸ்ரீ இந்த கான்ட்ரவர்சினால் அவங்க அந்த பணம் இல்லை அப்படிங்கிறதுனால இப்போ புதிய ஒதுக்கீடு வந்திருக்கு. பட் இது ஒரு அரசியல் கலப்பாக ஆயிடுச்சு. இப்போ இது வந்து எஜுகேஷன் பாலிசி அப்படிங்கிறது இப்போ ஒரு அரசியல் விஷயமாக பூதாகரமாக மாறிவிட்டதுனால இப்போ இருவரும் பின்வாங்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு நிலையில் தான் இவர்கள் அறிவிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. அதாவது மத்திய அரசு இந்த திட்டத்திற்கான தொகையை தரவில்லை, அதனால்
மாநில அரசுக்கு உண்டான அந்த தொகையை நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு இருக்குது. இது 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 என்ன பிரச்சனைகள் அப்படின்னா, சில திட்டங்கள் மத்திய அரசிலிருந்து வரக்கூடிய திட்டங்கள் வந்து மாநில அரசாங்கங்கள் அதை ஏற்று பயணிப்பது அப்படிங்கிற ஒரு ப்ராக்டிக்கல் விஷயந்தான். எல்லாவற்றுக்குமே தனித்துவம் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சரில் இருக்கிறதுனால எல்லா திட்டங்களும் மத்திய அரசு சார்ந்த திட்டங்களாக இருக்காது. அதே நேரத்தில் எல்லா மாநிலங்களுக்கு உண்டான திட்டங்களாகவும் எடுத்துக்கொள்ள முடியாது. இரண்டும் சேர்ந்து தான். இப்போ மெட்ரோ ரயில் பார்த்தா இருவரும் சேர்ந்து தான் இருக்கும். ரயில்வேஸ் எல்லாம் பார்க்கும்போது பல கட்டங்களில் மத்திய அரசாங்கத்துடைய பங்களிப்பும் இருக்குது, மாநில அரசாங்கத்துடைய பங்களிப்பும் இருக்குது. அதனால் இது வந்து ஒவ்வொரு துறையும் இப்படி எடுத்து நம்ம பார்க்கும்போது அரசியல் தவிர்த்து விட்டு பார்ப்பது அப்படிங்கிறது தான் ரொம்ப ஒரு ப்ராக்டிக்கலாக. ஆனால் மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது, புதிய ரயில்வே திட்டங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அரசாங்கம் இதில் ஈடுபடுவதற்கான முயற்சியில் தான் இருக்குது. அதுதான் இப்போ ஜிஎஸ்டி பொறுத்தளவில் அந்த வரி வருவாய் 41% கொடுத்தாகணும். அது வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் ஆப்ளிகேஷன். ஃபினான்ஸ் கமிஷனுடைய மேண்டேட் பிரகாரம் மாநிலங்களுக்கு அந்த நிதி பகிர்வு வரி பகிர்வு அப்படிங்கிறது கொடுக்கணும். அதில் வந்து எந்த விதமான பின்வாங்குதலோ மாற்றமோ இருக்காது. மத்திய அரசு அது வந்து ஆஸ் பர் கான்ஸ்டியூஷன் கொடுக்கணும். பட் சிறப்பு திட்டங்கள் அப்படிங்கிறது வந்து அது மத்திய அரசும் மாநில அரசுகளும் இணைந்து செயல்பட்டால் தான் ஏற்படும். அதற்கு தான் நமக்கு அந்த பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸிங்கிற சிஸ்டமே இருக்குது. இங்கே 40 எம்பிக்கள் இருக்கிறார்கள். அங்கே வந்து ஒன்றிணைந்து மத்திய அரசோடு செயல்படும்போது திட்டங்கள் வரும். இந்த கம்ப்ளைண்ட் இப்போ இல்லை, 60-70 ஆண்டுகளாகவே தொடர்ந்து இருக்குது. அதாவது மத்திய அரசு ஒரு கட்சி இருக்கும்போது மாநில கட்சி வேறு கட்சியாக இருக்கும்போது அந்த திட்டங்களுக்கு பணம் வருவதில்லை அப்படிங்கிறது வந்து பிளானிங் கமிஷன் காலத்துலேருந்தே இந்த குற்றச்சாட்டுகள் இருக்குது. அது ஒரு 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 கட்டத்தில் உண்மை தான். ஏன்னா வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய லிமிட்டட் ரிசோர்ஸ், அதாவது மத்திய அரசு வந்து எல்லா மாநிலங்களுக்கும் எல்லா திட்டங்களுக்கும் கொடுக்க முடியாது. அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நிதி ஆதாரத்தை கருத்தில் கொண்டு எந்த மாநிலங்களுக்கு ப்ரையாரிட்டி, அதாவது சிறப்பு திட்டங்கள். இப்போ வந்து லாஸ்ட் இயர் அந்த யூனியன் பட்ஜெட்டில் வந்து பீகாருக்கு வந்து ஒரு ஏர்போர்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. அப்போ அது ஒரு சர்ச்சையாச்சு. பீகாருக்கு வந்து ஏர்போர்ட், அதாவது பீகாரில் பெரிய அளவுக்கு வளர்ச்சி இல்லை, அதனால் அங்கே ஒரு திட்டம் வருது அப்படி தான் எடுத்துக்கணும். சென்னை பக்கத்தில் 2000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு இன்னொரு நகரம், அது சாத்தியமா, வருமா, தேவையா? இது சாத்தியம்தான், காலந்தாழ்ந்த முடிவு. முன்னாடி ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பே இது வந்து நடைமுறைப்படுத்தின்னு இந்த அளவுக்கு வந்து நீர்நிலைகள் வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் இருந்திருக்கலாம். ஏன்னா நம்மளுடைய சென்னையுடைய வளர்ச்சி 25 ஆண்டுகளாக பார்க்கும்போது அங்கங்கே அப்படியே வளர்ந்த வளர்ச்சி தான். யாருமே ஒருங்கிணைத்து சிஎம்டிஏ போன்ற அமைப்புகள் இருந்தாலும் அது வந்து ஒரு ஆர்கனைஸ்டு குரோத்தாக இருக்கலை. அங்கங்கே பிளாட் போட்டு அங்கங்கே லொக்காலிட்டிஸு ஏரியாஸ் எல்லாம் வளர்கிறத தான் பார்த்தோம். அது இப்போ தான் தெரியுது எல்லாம் நீர்நிலைகளுக்கு மேலே கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு இப்போ தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதனால் இது போன்ற சேட்டிலைட் டவுன்ஷிப்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒன்றும் இல்லை. நகரத்தை சுற்றி 3-4 சிட்டிஸ் இருந்தால் தான் டீகன்ஜெஷன், அதாவது சென்னையை மையமாகவே வைத்து வளர்ச்சி இருக்கக்கூடாது. ஒரு சிறிய வேலைக்கு வந்து சென்னை மத்திய மவுண்ட் ரோடுக்கு வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது. வேலைகள் இருந்ததுன்னா வெளியிலேயே அதை முடித்துக்கொள்ள வேண்டும். இதற்கு முன்பு இருந்தது வந்து அந்த திருமழிசையில் இது போன்ற ஒரு திட்டம் கொண்டு வரப்பட்டது. அங்கே ஒரு சேட்டலைட் டவுன் மாதிரியான ஒரு ஐடியா கொண்டு வரப்பட்டது. பாம்பேயில் அது பெரிய ஒரு ஸ்கீமாக இருக்குது. ஏன்னா எல்லாமே பழைய நகரத்தை மையமாக இருக்கிறதுனால நவி மும்பை அப்படின்னு கொண்டு வந்து பல சேட்டலைட் டவுன்ஸ் வந்து கொண்டிருக்கு. ஒரு நகரம் அப்படிங்கிறது ஒரு ஓவர்ஃப்ளோ ஆகி வழியும் போது அடுத்தடுத்த சேட்டலைட் டவுன்ஸ் வரும்போது தான் இதை வந்து நம்ம ஸ்ப்ரெட் அவுட் பண்ண முடியும். அது நல்ல திட்டம். அது வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணி எவ்வளோ காலம் எடுக்க போகுது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். புதிய நகரம் அப்படிங்கிறது தேவையா, சாத்தியமா, இது எப்படி செயல்படுத்த? அதான் இது வந்து ஒரு நல்ல முடிவு, ஆனால் காலம் தாழ்ந்த முடிவு. நம்மளுடைய நகர வளர்ச்சி அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது கடந்த 25 ஆண்டுகளாக ஒரு ஆர்கனைஸ்டு குரோத்தாக இருக்கலை. அங்கங்கே இருக்கக்கூடிய பிளாட்ஸ் டெவலப் ஆகி ஏரியாக்கள் முளைத்து வீடுகள் கட்டப்பட்டு இப்போ 20 ஆண்டுகளுக்கு பிறகு பல ஏரியாக்கள் வந்து நீர்நிலைகள் மேலே அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இப்போ காலந்தாழ்ந்து உணர்றோம். அதனுடைய பாதிப்புகளை எல்லாம் பார்த்த பின்பு இது முன்பே பண்ணியிருக்கணும். ஒரு அமைப்பு சிஎம்டிஏ போன்ற அமைப்பு வைத்துக்கொண்டு ஒரு ரெகுலேட்டட் சிட்டிஸ் டவுன்ஷிப்ஸ்ன்னு ஏற்படுத்தும் போது நம்ம நீர்நிலைகளையும் பாதுகாக்கலாம், மக்களுக்கு உண்டான வாழ்விடங்களையும் அமைக்கலாம். அங்கங்கே அந்த சேட்டலைட் டவுன் நகரத்தை சுற்றி எல்லா டைரெக்ஷனில், அதாவது வட சென்னையில் இருக்கக்கூடியவர்கள் வந்து தென் சென்னைக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. வட சென்னையிலேயே ஒரு நல்ல டவுன்ஷிப் இருந்ததுன்னா அங்கேயே அவர்களுடைய வாழ்வாதாரம் முடிந்துவிடும். அவங்களுடைய அலுவலகங்களோ அவங்களுடைய பிஸ்னஸஸ் எல்லாமே அங்கேயே முடிந்து அங்கேயே அவங்க லைஃப்பை லீட் பண்ணலாம். இது ஒரு அறிவிப்பு தான். இது வந்து கான்செப்ஷுவலைஸ் பண்ணி அதை ஐடியேட் பண்ணி அதற்கு உண்டான நிலம் கையகப்படுத்தப்பட்டு
அந்த நீர்நிலைகள் எல்லாம் பாதுகாத்து இது போன்ற பல விஷயங்கள் இருக்குது. அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு எவ்வளோ வருடம் ஆகும் தெரியல. கூடிய விரைவில் பண்ணால் அது அறிவிப்பு இது வந்து ஒரு 5-10 ஆண்டுகள் ஆகலாம். இது வந்து நடக்குமான்னு பார்க்கணும். ஆனால் இதெல்லாம் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ். ஃபண்டு இதற்கு முக்கியமாக வந்து இப்போ அமராவதி ஆந்திராவில் தெலுங்கானா பிரிந்த போது அமராவதி ஒரு நகரமாக வடிவமைக்கப்பட்டது. பல சிக்கல்கள். முதல் சிக்கல் வந்து நிதி நெருக்கடி. அதற்குண்டான நிதி ஏன்னா மத்திய அரசுக்கு ஒரு லிமிட்டுக்கு தான் அந்த சப்போர்ட் பண்ண முடியும். அதனால் உலக வங்கியில் கடன் வாங்குறது, பல இன்டர்நேஷ்னல் ஏஜென்சிஸில் கடன் வாங்குறது, ஏன்னா ஒரு புதிய நகரத்தை நிர்மாணிக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ சுலபமல்ல. அதே மாதிரி நிதி சிக்கல்கள் இந்த திட்டத்துக்கும் ஏற்படும். அதற்குண்டான வழிகள் இருக்குது. அதாவது பல ஏஜென்சிஸ், வேர்ல்ட் பேங்காக இருக்கட்டும், ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க், இது போன்ற திட்டங்களுக்கு அர்பனைசேஷனுக்கு நிறைய நிதி ஒதுக்கீடு இருக்குது. பட் அது சரியாக பயன்படுத்தப்பட்டு நம்ம உருவாக்கினோம் அப்படின்னா நிச்சயமாக அது பலனளிக்கும். இது போன்ற ஒரு நகரம் இல்லை, துணை நகரங்கள் நகரத்தை சுற்றி அமைய வேண்டும். இதுக்கு எல்லாத்துக்கும் பணம், இந்த ரூ எங்கிருந்து கிடைக்கும்? அதுதான் இந்த திட்டங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய கையிருப்பு அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று அவங்களுடைய கடன் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டிருக்கு. ஸோ இது போன்ற எல்லா திட்டங்களுக்கும் அவங்களுக்கு நிதி ஆதாரம் இருக்காது. அதையும் கருத்தில் கொள்ள வேண்டும். ஸோ இப்போ இந்த சேட்டலைட் டவுன்ஸ் மாதிரியான விஷயங்களுக்கு வெளிநாட்டு ஃபண்டிங் இந்த இன்டர்நேஷ்னல் ஏஜென்சிஸ், பன்னாட்டு அமைப்புகள் வந்து கொடுக்க தயாராக இருப்பாங்க. பட் பல திட்டங்கள் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட பல திட்டங்களுக்கு வந்து மேலும் கடன் வாங்கக்கூடிய சூழல் ஏற்படும், இல்லை நிதி ஆதாரத்தை அதிகரிக்கணும். முக்கியமாக ஒன்று இந்த பட்ஜெட்டில் நான் பார்த்தது, பொருளாதார ரீதியாக பல அறிவிப்புகள் இல்லை. அதாவது அங்கங்கே SEZ இது போன்ற தொழிற்பேட்டைகள் துவங்குவோம் அப்படிங்கிற அறிவிப்புகள் இருந்தாலும் நம்மளுடைய முதலீடுகள் வந்து அதிகரிக்கணும். முதலீடுகள் வெளிநாட்டு முதலீடோ இல்லை உள்நாட்டு முதலீடோ அதிகரித்தால் தான் வேலைவாய்ப்புகள் பெருகும், பணப்புழக்கம் அதிகரிக்கும், தனி மனித வருமானம் உயரும், அந்த மாநிலத்திற்கு ஒட்டுமொத்த அந்த ரெவென்யூ அப்படிங்கிறது அதிகரிக்கும். அதனுடைய முன்னெடுப்பு பெரிய அளவில் இந்த பட்ஜெட்டில் பார்க்கல. ஏன்னா ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாடி முதலீடு, அது உள்நாட்டு முதலீடோ வெளிநாட்டு முதலீடோ இருந்தால் ஒரு 4-5 மாநிலங்களுக்கு தான் போட்டி இருக்கும். தமிழ்நாடு, கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத் போன்ற 4 மாநிலங்கள் தான். இப்போ அந்த லிஸ்ட்டு பெரிதாகி கொண்டிருக்கு. உத்தரப்பிரதேஷ் போட்டி போட்டு கொண்டிருக்கு, ஒடிஷா போட்டு கொண்டிருக்கு, மத்திய பிரதேஷ் வரவேற்க காத்திருக்கு, பல மாநிலம், ராஜஸ்தான் வரவேற்க காத்திருக்கு. அதனால் முதலீட்டாளர்களுக்கு இப்போ சாய்ஸ் பெருகிவிட்டது. சாய்ஸஸ் அப்படிங்கிறது தமிழ்நாடு, கர்நாடகா மட்டும் இல்லை, பல மாநிலங்கள் இருக்குது. அதனால் அதை இன்னும் உத்வேகப்படுத்தி முதலீட்டுக்கு உண்டான சூழல், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியம். இப்போ அதனால தான் பரந்தூர் திட்டம் அப்படிங்கிறது இப்போ வந்து அது கிடப்பில் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக தான் பார்க்கணும். ஸோ அதெல்லாம் இந்த திட்டங்கள் துரிதப்படுத்தும் போது தான் முதலீடுகள் அதிகமாக வரும். இயற்கையாகவே தமிழ்நாடு வந்து ஒரு முதலீட்டுக்கு ஒரு ஏற்ற ஒரு மாநிலம் தான். ஏன்னா 2 முக்கியமான துறைமுகங்கள், 4 விமான நிலையங்கள், ஏகப்பட்ட கல்லூரிகள், படித்து வேலைக்கு காத்திருக்கும் இளைஞருடைய படை எல்லாமே இருக்கிறதுனால ஒரு முதலீட்டு சூழல் இருக்குது. பட் பாலிசி தான் ரொம்ப முக்கியம். அரசாங்கத்துடைய பாலிசி ரொம்ப முக்கியம். முக்கியம் அந்த ரூபாய், அந்த ரூ அப்படிங்கிறதுக்கான தமிழ்நாட்டில் தமிழில் ரூன்னு போட்டாங்க. ஏற்கனவே இருக்கின்ற தேசம் முழுக்க இருக்கின்ற இதுவரைக்கும் பயன்படுத்தப்பட்ட வந்த அந்த சிம்பலுக்கு பதிலாக இது தவறு, இது ஏற்க முடியாது அப்படின்னு மத்திய அரசு சார்பாக சொல்கிறாங்க. இதில் எது ஒன்றுமே தவறு ஒன்றுமே இல்லை, நாங்கள் இங்கே மொழியை பயன்படுத்திக்கிட்டோம். அந்த முரண்பாடு ஏன், அது எப்போ சரியாகும்? அதான் இது வந்து அரசியல் இருக்குது. இது அரசியலாக்கப்பட்ட ஒரு விஷயமா தான் தவிர இது வந்து ஒரு சிம்பாலிசம், அதாவது ஒரு அடையாளமாக தான் பார்க்கணும். அது அப்படி தான் இருக்கே தவிர இது கேட்டால் இது ஒரு இது இருக்கணுமா அப்படிங்கிறது ஒன்றும் அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு கரன்சி ரிலேட்டடாக பார்க்கும்பொழுது ஒரு வடிவமைக்கப்பட்டு எல்லா மாநிலங்களுக்குமே பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம், யூனிஃபார்மாக எல்லா ஸ்டேட்ஸ்லையுமே இருக்குது அப்படிங்கிறதுனால இது இப்போ இது அரசியல் விஷயமாக மாறிவிட்டதுனால இது இன்னும் எவ்வளோ தூரம் பயணிக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். இது வந்து தொடர்ந்து இருக்குமா, இல்லை திருப்பியும் அந்த பழைய ஆர் அப்படிங்கிற அந்த தேவநாகரி சிம்பலுக்கு மாறுமா அப்படிங்கிறத பார்க்கணும். பட் இப்போ கடந்த 2-3 வாரங்களாக நடக்கக்கூடிய அந்த பனிப்போரின் ஒரு வெளிப்பாடாக தான் மொழி கொள்கை, அதனுடைய வெளிப்பாடாக தான் இது பார்க்கப்படுதே தவிர இது வந்து எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஆனால் இது ஒரு பிரச்சனையாக மாறும். ஏன்னா தமிழ்நாட்டுடைய அத்தனை ஆவணங்களையும் அந்த தேவநாகரியில் கிடந்த ரூங்கிறது பதிலாக இதான் பயன்படுத்த போகிறாங்க. அதில் ஒன்றும் வித்தியாசம் வர போகிறது இல்லையா? கடைசியில் என்ன அவங்க ரூபா நோட்டை அச்சடிக்க போகிறது இல்லை, அவ்வளோதான். அதான் இது வந்து ஒரு அடையாளம் தான், ஒரு சிம்பலிசம் தான். இது மாற்றுவது அப்படிங்கிறது வந்து ஒரு அடையாளமாகத்தான் பார்க்கணுமே தவிர இதுதான் இது எப்படி இது அரசியல் ரீதியாக பயணிக்கும், இது எங்கே போய் இது முற்று பெறும் அப்படிங்கிறது தெரியல. இல்லை ஆவணப்படுத்தப்படுமா, எல்லா ஆவணங்களையும் திருத்தம் செய்யப்படுமா? நான் அதற்கு பிறகு இன்று அவர் கிளாரிஃபிகேஷன் அவர்
தமிழ்நாடு நிதியமைச்சர் வந்து அதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்ததே நம்ம பார்த்தோம். அதனால் இதனுடைய எண்டு பாயிண்ட் எங்கே அப்படிங்கிறத வரக்கூடிய வாரங்களில் பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்தில் குறிப்பிட்ட திரு கோபாலகிருஷ்ணன் மிக்க நன்றி. மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.